கொலை பின்னணி உள்ள கொலை குற்றவாளி என கோர்ட்டால் அறிவிக்கப்பட்டு தண்டனை வழங்கிய ஒரு பெண்ணுடன் வாழ்வதற்கு எனது கட்சிக்காரர் ராமிற்கு விருப்பமில்லை. ஏன்? எனது கட்சிக்காரர் ராம் சக்கரவர்த்தி மிகவும் பாரம்பரியமும் சமூகத்தில் நல்ல அந்தஸ்தும் உள்ள கௌரவமான குடும்பத்தை சார்ந்தவர். கொலை குற்றவாளியான சீதாவுடன் தொடர்ந்து குடும்பம் நடத்துவதால் அவரின் குடும்பத்தின் கௌரவம், நற்பெயர், அந்தஸ்து பாதிக்கப்படும் என்பதால் தொடர்ந்து சீதாவுடன் குடும்பம் நடத்துவதற்கு ராம் அவர்களுக்கு விருப்பமில்லை. எனவே மை லார்ட், எனது கட்சிக்காரர் ராம் அவரது மனைவி சீதாவை விவாகரத்து செய்ய முடிவு செய்துள்ளார். விவாகரத்து செய்வதனால் சீதாவுக்கு ஏற்படும் இழப்பிற்கு ஒரு தொகையை பணமாகவோ சொத்தாகவோ கொடுப்பதற்கும், மீதமுள்ள காலங்களில் சீதாவின் வாழ்வாதாரத்திற்கு அவரின் வாழ்நாள் முழுக்க மாதந்தோறும் ஜீவனாம்சம் வழங்க தயாராக இருக்கிறார். மேலும் இந்த விவாகரத்தை சுமூகமாக தீர்த்து கொள்ள விரும்புகிறார். கணம் நீதிபதி அவர்களே, இந்த விவாகரத்துக்கு அனுமதி அளித்து உத்தரவிடும்படி கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் மை லார்ட். சீதாவின் தரப்பில் கருத்தை பதிவு செய்யலாம். எஸ் மேடம். கணம் நீதிபதி அவர்களே, எனது கட்சிக்காரர் தினேஷ் என்ற வாலிபரை கொலை செய்தார் என்ற குற்றச்சாட்டை தவிர அவர் மீது வேறு எந்த குற்றச்சாட்டும் கிடையாது. அதுவும் தற்போது மேல்கோர்ட்டில் அப்பீல் செய்யப்பட்டு வழக்கை போலீசார் மறு ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் சீதா கொலை செய்திருப்பார் என்ற குற்றச்சாட்டே அடிப்படை ஆதாரம் இல்லாதது. அந்த வாதத்தை ஏற்றுக்கொண்டுதான் எனது கட்சிக்காரர் சீதாவிற்கு மேல்கோர்ட் ஜாமீன் வழங்கியுள்ளது. எனவே கொலை பின்னணியை காரணமாக கொண்டு விவாகரத்து வேண்டும் என்று சீதாவின் கணவர் மிஸ்டர் ராம் கேட்பதை எனது கட்சிக்காரர் சீதா ஏற்க தயாராக இல்லை. ஆகவே இந்த வழக்கை தள்ளுபடி செய்து விவாகரத்து வழங்க முடியாது என்று உத்தரவிடும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். மேடம், சீதாவை நான் விவாகரத்து செய்யறதுக்கு கொலை வழக்கு பின்னணி மட்டும் காரணம் இல்ல. மன ரீதியா நானும் சீதாவும் பிரிஞ்சிட்டோம். எப்படி சொல்றீங்க? கொலை பின்னணியில சில உண்மைகள் மறைக்கப்பட்டிருக்கலான்னு நாங்க நம்புறோம் மேடம். அது என்னன்னு சீதாவுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த உண்மையை சீதா வெளியில சொன்னாதான் எங்க குடும்பத்தோட கௌரவம் பாதிக்கப்படாம இருக்கும். நாங்க எல்லாரும் எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டோம். சீதா சொல்லவே இல்லை. உங்ககிட்ட சில விஷயங்களை நான் சொல்ல ஆசைப்படுறேன் மேடம். எங்க வீட்டுல நான் தான் செல்ல புள்ள. என் விருப்பத்துக்கு மாறா யாருமே எதையுமே சொல்ல மாட்டாங்க, செய்யவும் மாட்டாங்க. எங்க அம்மாவுக்கு நான் தான் உயிர். என் மேல எங்க அம்மா ரொம்ப பாசம் வச்சிருந்தாங்க. ஆனா சீதா வந்த பிறகு அதெல்லாம் மாறி போச்சு. என்னை விட சீதாவை தான் எங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு.